ஜபா, என்னையா ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த பிரச்சனை தானே, அந்த பிரச்சனை தானே நினைச்சுக்கிட்டே இருக்கேன். அந்த பிரச்சனை இன்னைக்கு முடியுமா, இல்லை நாளைக்கு முடிஞ்சிடும், இந்த மாசத்துல முடிஞ்சிடும், வருஷமும் முடிய போது அந்த பிரச்சனை வந்து முடிஞ்ச போறதே இல்லைன்னு. அதனால ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம், பிரச்சனை முடிஞ்ச போறதே இல்லைன்னு. கஷ்டமான சூழல் தான். இந்த தம்பியினுடைய வாழ்க்கை மாதிரிதாங்க. நம்ம வாழ்க்கையிலையும் சில பிரச்சனைகள் இப்ப முடிஞ்சிருமா, நாளைக்கு முடிஞ்சிருமா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்ம எதிர்பார்த்து சோர்ந்து போயிட்டோம். காத்துக்கிட்டே கிடக்கணும்ல, எப்பதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காலம் வரும், இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, எத்தனை நாள் தான் இந்த வேதனையை நான் அனுபவிக்கிறது, எத்தனை நாள் தான் இந்த கஷ்டத்தை நான் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறதுன்னு நம்ம சோர்ந்து போயிடும்ல. பைபிள்ல ஒரு வசனம் இருக்குதுங்க, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. அந்த பிரச்சனை தீமைக்கா மாறாதுங்க, அந்த சமாதானமா ஏசப்பா மாற்றுவார். நீங்க மனசுல விரும்புறபடி அது நன்மையா சீக்கிரமா மாறும், அது சீக்கிரமா முடியும். நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன், நம்பிக்கையோட இருங்க, ஏசப்பா அற்புதம் செய்வாங்க. கிருபையுள்ள பிதாவே, இரக்கமுள்ள ஆண்டவரே, சில பிரச்சனைகளை குறித்து ஒவ்வொரு நாளும் கலங்கி கொண்டு இந்த பிரச்சனைக்கு முடிவு எப்பொழுது வரும் என்று காத்துக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க சொல்ற வார்த்தையின்படி அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதவையா மாறும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்களா ஆண்டவரே. அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரட்டும், இந்த பிள்ளைகளுடைய இயக்கங்கள் மாறட்டும். இந்த பிரச்சனைக்கு சீக்கிரமாய் முற்றுப்புள்ளி வைத்து ஒரு அற்புதத்தை செய்ய முடியாத உங்களுடைய கருத்திற்குள்ளே கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சோர்ந்து போகாதீங்க, சூழ்நிலைகளை மாற்றுகிற கர்த்தர் உங்களோடு.